ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டியூ. இன்னைக்கு நான் பார்க்க வீடியோ எம்ஐ வெர்சஸ் டிசி இந்த ரெண்டு டீமுக்குமான உமன்ஸ் பிரீமியர் லீக் மேட்ச் வந்து பார்த்துலாம். சேம் டைம் நீங்க நியூ யூசர் அப்படின்னா மறக்காம வந்து டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட நேம் பாத்தீங்கன்னா ஃபேண்டசி கிரிக்கெட் வைப்ஸ். கரெக்டா வந்து செர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க லிங்க் மூலியமா கூட கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்ட் இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டெல்லி அருண்ஜேட்லி ஸ்டேடியம் இந்த கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்ட்ல எந்த ஒரு WPL மேட்சஸுமே நடந்தது கிடையாது. IPL மேட்சஸ் நடந்திருக்கு, பட் உமன்ஸ் பிரீமியர் லீக் நடந்ததே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த கிரவுண்ட்ல மேட்ச் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல எல்லா மேட்சுமே சின்னசாமி ஸ்டேடியத்துல தான் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, எல்லாமே தெரியும் பிச் எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. பட் அருண்ஜேட்லி ஸ்டேடியத்துல பிச் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது தான் தெரியும். ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க இந்த மேட்ச் கட்டாயமா ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. டெல்லி கேபிட்டல்ஸ், அதாவது டெல்லி ஸ்டேடியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிச் வந்து ட்ரையா இருக்கும், அவுட்ஃபீல்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கும். பிச் ட்ரையா இருக்கும்போது கண்டிப்பா பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா வந்து பவுண்டரிஸ் வந்து ஷார்ட்டர் பவுண்டரி இந்த கிரவுண்ட்ல டெல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன ஸ்டேடியம் தான். பிளஸ் பிச் ட்ரையா இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலர் போடும்போது பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். 4s and 6s வந்து ஈஸியா வந்து அடிச்சிருவாங்க. பிளஸ் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்ட் அப்படின்றதுனால பந்து பட்டுச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாவே வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ சின்னசாமி ஸ்டேடியம் வந்து ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்ட் தான். பந்து பட்டுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் இனிஷியலா மற்ற கிரவுண்டை கம்பேர் பண்ணக்குள்ள இனிஷியலா வந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும் பால். சேம் டைம் ஸ்பின்னர்ஸுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். இதுல விஷயம் என்ன அப்படின்னா பிச் வந்து ட்ரையா இருக்கு, பிச் வந்து ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்ட். ஓகேங்களா, ஷார்ட்டர் பவுண்டரி அப்படின்னா கண்டிப்பா பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 1. இதுல அவுட்ஃபீல்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கிறதுனால கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் போடும்போது இறங்கி வந்து ஆட பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இனிஷியலா வந்து ஸ்டம்பிட்டு ஆர்எல்ஸ் டாப் ஏஜ் அந்த மாதிரி ஆடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்பின்னர்ஸுக்கு வந்து இந்த கிரவுண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். எப்போ அப்படின்னா ஸ்பின்னர்ஸுக்கு இரண்டாவது போலிங்ல, அதாவது செகண்டா போல் பண்ணக்கூடிய டீம்ல உள்ள ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். இது பாயிண்ட் நம்பர் 2. ஃபர்ஸ்டா போல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 3. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லியில வந்து பேட்டர்ஸ் வந்து ரொம்பவே அருமையா ஆடுவாங்க. இப்போ இன்டர்நேஷனல் மேட்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் இந்த கிரவுண்ட்ல நிறைய பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்லா ஆடி இருக்காங்க. IPL எடுத்துக்கிட்டீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு டாப் பேட்ஸ்மேன்ஸ் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க. சொல்லவே தேவையில்லை, ஏன்னா டெல்லி அப்படின்னாலே விராட் கோலி வேற லெவலில் ஆடுவாரு. அந்த மாதிரி பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ பேட்டர்ஸை கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. பிளஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் பிக் பண்றது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஹெட் டு ஹெட் எம்ஐ வெர்சஸ் டிசி இந்த ரெண்டு டீமும் நேருக்கு நேர் இதுக்கு முன்னாடி 4 முறை வந்து மோதிருக்காங்க. அதுல எம்ஐ வந்து 3 முறை வின் பண்ணிருக்காங்க. டெல்லி வந்து 1 முறை மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த 4 முறையுமே வந்து சேசிங் பண்ணும்போது தான் வின் பண்ணிருக்காங்க. இப்போ எம்ஐ 3 மேட்ச் வின் பண்ணாங்க இல்லையா, அந்த 3 மேட்சுமே சேஸ் பண்ணும்போது தான் வின் பண்ணிருக்காங்க அகேன்ஸ்ட் டிசி. டிசி ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க, இந்த 3மே வந்து சேசிங் பண்ணும்போது தான் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்டா பேட் பண்ற டீம் வந்து இது வரைக்கும் வின் பண்ணது கிடையாது வெர்சஸ் எம்ஐ வெர்சஸ் டிசிக்கு அகேன்ஸ்டா. ஸோ பாத்துக்கோங்க, இன்னைக்கு மேட்ச்ல மேபி சேசிங் பண்ணக்கூடிய டீம் வின் பண்ணலாம். ஏன்னா வந்து டெல்லி கிரவுண்டுமே வந்து சேசிங்க்கு தான் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. இப்போ பாஸ்ட் இயர் வந்து IPL எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக் ஓவரால் இதுக்கு முன்னாடி நடந்த IPL மேட்சஸ்ல ஒரு 40 மேட்சஸ் வந்து IPL நடந்திருக்கு. அதுல அப்படின்னா ஒரு 18 மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் 22 மேட்சஸ் வந்து செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணிருக்கு. ஸ்லைட்லி செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படின்றத ஃபர்ஸ்ட் மைண்ட் பண்ணிக்கோங்க. மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா மும்பை டீம்ல உள்ள ஃபர்ஸ்ட் பவுலிங்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. டிசி செகண்ட் பவுலிங் அப்படின்னா செகண்ட் பவுலிங்ல உள்ள செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. சேசிங் நல்லா விளையாடுறது காரணமாக ஸோ கண்டிப்பா வந்து எம்ஐயோட பேட்டர்ஸ் வந்து டாப்ல ஒரு 3 or 4 பேட்ஸ்மேன்ஸ் எடுக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சேஸ் பண்ணும்போது எம்ஐ நிறைய முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இனிஷியலா அவங்க விக்கெட் விடலனா கூட ஸ்பின்னர்ஸ்க்கு மேபி 1 or 2 விக்கெட் விடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எம்ஐ சேசிங்ல வின் பண்ணணும். டிசிக்கும் அதே கான்செப்ட் தான். ஓகே, இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு WPL மேட்சஸுமே நடந்தது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து நடக்க போகுது. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துச்சு. ஓகே, டெல்லி வெர்சஸ் எம்ஐ. டெல்லி கேபிட்டல்ஸ் ஓபனர் மேக்லானி அண்ட் ஷஃபாலி வர்மா, இவங்க 2 பேர் தான் ஓபனர்ஸ். மேக்லானி ரீசெண்டா வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 4 மேட்ச்ல 47 ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 36, செகண்ட் பேட்டிங்ல 32 ரன் ஸ்கோர் பண்ணி அவுட் ஆகாம இருந்திருக்காங்க. சேசிங்ல ஒரு மேட்ச் ஆடி அந்த மேட்ச் வந்து மெக்லானிங் வந்து அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 36 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 36 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ சாலிடா வந்து மேட்ச் வந்து 30+ ரன் உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருவாங்க. பிளஸ் மெக்லானிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது WPL பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் வந்து
ஆல்மோஸ்ட் 40+ இருக்கு போத் இன்னிங்ஸ்மே. ஸோ கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் மெக்லானிங்க ட்ரை பண்றது நல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஈவன் நீங்க கிராண்ட் லீக்ல கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போ அப்படின்னா சேசிங் பண்ணும்போது ட்ரை பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்க சப்ளையரை கண்டிப்பா பிக் பண்ணிக்கோங்க ஸ்மால் லீக் அஸ் கிராண்ட் லீக்ல. ஷஃபலி வருமா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல டிராப் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இவங்க வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் பேட்டிங் செகண்ட்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிக் பண்ணுங்க அப்படின்றது தான் அந்த இடத்துல வந்து பேட்டிங் செகண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ 4 மேட்ச்ல வெறும் 11 ஆவரேஜ் தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 3 மேட்ச் பிளே பண்ணி வெறும் 4 ஆவரேஜ் தான் வச்சிருக்காங்க. பட் செகண்ட் பேட்டிங்ல ஒரே மேட்ச் பிளே பண்ணி அதுல 33 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 3 மேட்ச் ஆடியுமே அவங்களோட ஆவரேஜ் வந்து 5க்கு மேல தாண்டல. பட் ஒரே மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஆடும்போது ஒரே மேட்ச்ல 30 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இல்ல விஷயம் என்னன்னா 3 மேட்ச் ஆடியுமே 30 ரன் கூட அவங்க எடுக்கல. ஆனா ஒரே மேட்ச்ல பேட்டிங் செகண்ட்ல 30 ரன் அடிச்சிருக்காங்க. சோ பேட்டிங் செகண்ட்ல நீங்க சஃபாலி வர்மாவை ட்ரை பண்றது நல்லா ஆப்ஷன் இருக்கும். கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அஸ் அ பிளேயரா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் விசி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அலைஸ் கேப்சி போத் இன்னிங்ஸ்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். மெக்லானிக் மாதிரியே வந்து அலைஸ் கேப்சியும் போத் இன்னிங்ஸ்லயும் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இவங்க 39 வந்து ஓவரால் வந்து அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 39 ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 27, செகண்ட் பேட்டிங்ல 38 அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. மெக்லானிக் அண்ட் அலைஸ் கேப்சி இவங்க 2 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் கண்ணை மூடிட்டு பிக் பண்றது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து ஜெமிமா இவங்க வந்து நீங்க கண்டிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஷஃபாலி வர்மா பேட்டிங் செகண்ட், ஜெமிமா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து கிராண்ட் லீக் போடுறவங்க கண்டிப்பா மெக்லானிக் அண்ட் அலைஸ் கேப்சி 2 பேருமே எடுத்துருவீங்க. இப்போ டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்க ஷஃபாலி வர்மாவை டிராப் பண்ணிட்டு ராட்ரிகஸை பிக் பண்ணலாம். இப்போ டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்க ஷஃபாலி வர்மாவை டிராப் பண்ணிட்டு ராட்ரிகஸ் எடுக்கிறீங்க. இதுவே செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்க ராட்ரிகஸ் டிராப் பண்ணிட்டு சஃபாலி வர்மாவை எடுக்கிறது பெட்டரா இருக்கும். இது ஒன்லி ஃபார் ஐடியாஸ் வந்து கிராண்ட் லீக் மட்டும்தான். ஓகேங்களா? ஸ்மால் லீக்ல இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து லாஸ் ஆக வேண்டாம். கிராண்ட் லீக் போடுறவங்களுக்கு மட்டும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து அனபெல்லா சுதர்லாண்ட் இவங்க வந்து பவுலிங் செகண்ட் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இவங்க வந்து அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஏன்னா 3 மேட்ச் ஆடி 3 மேட்சுமே விக்கெட்லெஸ்ஸா போயிருக்காங்க. நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னா பவுலிங் செகண்ட்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க அஸ் அ பிளேயரா. அடுத்து ஜஸ்ட் ஜானசன் பவுலிங் செகண்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜானசனை பொறுத்த வரைக்கும் பவுலிங் செகண்ட் அப்படின்னா மேட்ச் வந்து உங்களுக்கு 2 விக்கெட் மினிமமா எடுத்து கொடுத்துருவாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட்ல மேபி விக்கெட் எடுக்கலாம், இல்ல 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பவுலிங் செகண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்ல ஒரே மேட்ச்ல 2, செகண்ட் பவுலிங்ல 2 மேட்ச்ல 1 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓவரால் WPL பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் செகண்ட்ல இவங்க நல்லாவே வந்து பிளே பண்ணிருக்காங்க. பவுலிங் செகண்ட் அப்படின்னா உங்களுக்கு நீங்க கேப்டன்சி கொடுக்கலாம். ரீசென்ட்லி லாஸ்ட் மேட்ச் கூட ஐ திங்க் ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பவுலிங் செகண்ட்ல. ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பிளேயர் தான். கேப்டன் விசி கொடுக்கணும்னா பவுலிங் செகண்ட்ல கொடுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா அஸ் அ பிளேயரா மட்டும் பிக் பண்ணுங்க. கேப்டன் விசி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அருந்ததி ரெட்டி இவங்களையும் பவுலிங் செகண்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்ச்ல 3 விக்கெட் மேட்ச் வந்து 1 விக்கெட் கன்சிஸ்டன்டா எடுத்துட்டு இருக்காப்ல. லாஸ்ட் மேட்ச் கூட 1 விக்கெட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா இந்த டோர்னமெண்ட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங் செகண்ட்ல நீங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்றது நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். தானியா பாட்டியா இவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பர்சனலி நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்க எடுக்கணும் உங்களோட சாய்ஸ். நான் வந்து இவங்களை டிராப் பண்ணிக்கிறேன். எந்த டீம்லயும் எடுக்க மாட்டேன். அடுத்து கேப் இவங்க வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரே மேட்ச்ல 2 விக்கெட்டும், செகண்ட் பவுலிங்ல 3 மேட்ச்ல 1 விக்கெட். மொத்தமாவே அவங்க 4 மேட்ச்ல 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது ஒரே மேட்ச்ல 2 விக்கெட்டும், செகண்ட் பவுலிங்ல 3 மேட்ச்ல 1 விக்கெட் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இன்கேஸ் வந்து இன்னைக்கு மேட்ச்ல கேப் ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா இவங்களை நீங்க வந்து கிராண்ட் லீக்ல பிக் பண்ணி வைஸ் கேப்டன் கூட கொடுக்கலாம். ஆனா கேப் செகண்ட் பவுலிங் அப்படின்னா நீங்க கேப்பை வந்து ஜஸ்ட் அஸ் த பிளேயரா பிக் பண்ணலாம், இல்ல அவங்கள ஸ்கிப் கூட பண்ணலாம். ஐ மீன் டிராப் பண்ணிட்டு கூட நீங்க டீமை பிக் பண்றது நல்ல ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இவங்க செகண்ட் பவுலிங் போடும்போது மெஜாரிட்டி ஆஃப் மேட்சஸ் வந்து எம்ஏ வந்து சேசிங்லேயே வின் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் இவங்க செகண்ட் பவுலிங் அப்படின்னா மேபி விக்கெட் எடுக்காமலே சேசிங்ல எம்ஏ வின் பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க இவங்களை எடுத்து அந்த பாயிண்ட் வந்து பெஸ்ட் தானே. ஸோ அதை பாத்துக்கோங்க. இல்ல எடுக்கிறதுனால உங்களோட சாய்ஸ். பட் கிராண்ட் லீக் ஐடியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுலிங் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் அப்படின்னா கேப்பை டிராப் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ராதா யாதவ் பவுலிங் ஃபர்ஸ்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 4 மேட்ச்ல 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. செகண்ட் பவுலிங்ல 3 மேட்ச்ல 1 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அடுத்து ஷிகா பாண்டி பவுலிங் ஃபர்ஸ்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங்ல ஒரே மேட்ச்ல 2 விக்கெட், செகண்ட் பவுலிங்ல 3 மேட்ச் விளையாண்டு அதுல 1 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். கேப் 3 மேட்ச்ல 1 விக்கெட். ராதா யாதவ் அண்ட் ஷிகா பாண்டே இவங்க 3 பேருமே செகண்டா பவுல் பண்ணும்போது 3 மேட்ச் பவுல் பண்ணிருக்காங்க. அந்த 3 மேட்ச்லயுமே ஒவ்வொரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அந்த 3 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா கேப் 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க, ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் விக்கெட்லெஸ் போயிருப்பாங்க. அடுத்த மேட்ச் இவங்க 1 விக்கெட், அடுத்த மேட்ச் இவங்க 2 பேரும் விக்கெட்லெஸ். லைக் இந்த மாதிரி தான் போயிருக்கும். ஸோ செகண்ட் பவுலிங்ல அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கதே இல்லை. இப்போ கேப் அண்ட் ஷிகா பாண்டே ஃபர்ஸ்ட் பவுலிங்ல பாருங்க அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 2 பேருமே ஒரே மேட்ச் ஆடி அந்த ஒரே மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்க பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணலாம். ஏன்னா கேப்பும் ஃபாஸ்ட் பவுலர், ஷிகா பாண்டே ஃபாஸ்ட் பவுலர். செகண்ட் பவுலிங்ல அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான விக்கெட் வந்து இல்ல பாருங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்றது நல்ல ஆப்ஷன் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எம்ஐ பிளேயிங் 11 பார்த்தலாம்.
ஹேஹில் மேத்யூஸ் அண்ட் யோஷிகோ பாட்டியா அவங்க 2 பேர் தான் ஓப்பனர். பாட்டியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நல்லாவே விளையாடுவாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல விளையாடுறத விட செகண்ட்ல நல்லா விளையாடுவாங்க. பட் தன்யா பாட்டியாவை கம்பேர் பண்ணுவாங்க நீங்க யோஷிகோ பாட்டியாவை போறது பெட்டரா இருக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே. பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க பாட்டியாவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட விக்கெட் கீப்பர் பேட்டிங் ஆர்டர் டவுன் ஆர்டர் வராங்க. ஸோ இவங்க ஓப்பனிங் அப்படின்றதுனால நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் பிக் பண்ணிக்கலாம். அடுத்து மேத்யூஸ் நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் பிக் பண்ணிக்கலாம். அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 4 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் போலிங்ல 3 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட் போலிங்ல ஒரே மேட்ச்ல 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 12 ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 5, செகண்ட் பேட்டிங்ல 15. பேட்டிங் அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த அளவுக்கு பெரிய ரெக்கார்டு உங்களுக்கு கிடையாது. பட் மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 3ல இருந்து 4 ஓவர் போல் பண்றாங்க, பிளஸ் ஓப்பனிங் வராங்க. ஸோ கண்ண மூடிட்டு அஸ் பிளேயரா நீங்க உங்க டீம்ல எடுத்துக்கிறது நல்லா இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலிங் அப்படின்னா நீங்க மேபி மேத்யூஸா ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். யாஷிகா பாட்டியா பேட்டிங் செகண்ட்ல பிக் பண்ணிக்கோங்க. ஹெர்பர்ட் கவுர் போத் இன்னிங்ஸ்ல நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 23 ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது 3 மேட்ச்ல 51 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காங்க. நல்ல ரெக்கார்டு இருக்கு. நீங்க மெக்லானிங்க வந்து எப்படி நீங்க அகேன்ஸ்ட் எம்ஐ நீங்க கன்சிடர் பண்றீங்களோ அதே மாதிரி ஹெர்பர்ட் கவுர் அகேன்ஸ்ட் டிசி கண்டிப்பா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இவங்களும் வந்து போத் இன்னிங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஷிவர் இவங்க வந்து போத் இன்னிங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசென்ட்லி 4 மேட்ச் 2-3 மேட்சா வந்து 3 ஓவர் 4 ஓவர் பவுல் பண்றது இல்ல, 2 ஓவர் இல்ல 1 ஓவர் தான் பவுல் பண்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களையும் வந்து அஸ் பிளேயரா நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ரெக்கார்ட் இருக்கு. அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 4 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் போலிங்ல 3 மேட்ச்ல 2, செகண்ட் போலிங்ல விக்கெட் எதுவும் எடுத்தது கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. பேட்டிங் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 1 மேட்ச்ல டக் அவுட் ஆயிருக்காங்க. செகண்ட் பேட்டிங்ல 3 மேட்ச்ல 101 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காங்க. சேசிங் அப்படின்னு வரும்போது நல்லாவே வந்து விளையாடுறாங்க. அண்ட் ஆல்சோ அமிலியா கர் பேட்டிங் செகண்ட்ல நீங்க கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயும் நீங்க கொடுக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபர் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்றப்ப நீங்க கேப்டன்சி கொடுக்கலாம். ஹெட் டு ஹெட் பாருங்க 4 மேட்ச்ல 4 விக்கெட், ஃபர்ஸ்ட் போலிங்ல 3 மேட்ச்ல 4, செகண்ட் போலிங்ல ஒரே மேட்ச்ல 0 விக்கெட் எதுவும் எடுக்கல. அண்ட் பேட்டிங்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 8 ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங்ல 38 ஆவரேஜ் வந்து வச்சிருக்காங்க. மேத்யூஸ், பிரண்ட், அமிலியா கர் அண்ட் ஹெர்பர்ட் கவுர் இந்த 4 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ட்ரை பண்றது நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். இதுல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்களேன், ஷிவர் பிரண்ட் இருக்காங்க இல்லையா, பிரண்ட் அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது 1 மேட்ச்ல டக் அவுட். அமிலியா கர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது 8 தான் ஆவரேஜ். மேத்யூஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது 5 தான் ஆவரேஜ். ஸோ அண்டர், அதாவது யாருமே வந்து 10 ஆவரேஜுக்கு மேலேயே வச்சுக்கல இந்த 3 பேட்ஸ்மேன். இதுவே சேசிங் அப்படின்னு பார்க்கும்போது மேத்யூஸ் ஓகே அவங்க 15 தான் வச்சிருக்காங்க. அமிலியா கர் 38 வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அமிலியா கர் 38, ஹெர்பர்ட் கவுர் 50, பிரண்ட் 101. ஸோ சேசிங் வரும்போது நல்லாவே விளையாடுறாங்க எம்ஐ. ஸோ சேசிங் பண்றப்ப டிசி பவுலர்ஸ் மேபி விக்கெட் எடுக்காம கூட போகலாம். அதையும் வந்து மைண்ட் பண்ணி டீமை போடுறது நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். அமிலியா கர், ஷிவர், பிரண்ட் அண்ட் ஹெய்லி மேத்யூஸ், ஹெர்பர்ட் கவுர் இந்த 4 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த 4 பேருமே சேசிங், அதாவது செகண்ட் பேட்டிங் அப்படின்னு வரும்போது நீங்க 4 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்றது இன்னும் பெட்டர் ஆப்ஷனாவே இருக்கும். அடுத்து பூஜா வாஸ்டகர் இவங்க வந்து பவுலிங் செகண்ட் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 மேட்ச்ல 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க பவுலிங் செகண்ட் பண்றப்ப அஸ் அ பிளேயரா உங்க டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா மேபி ஏதோ 2 ஓவர் இல்ல 1 ஓவர் ஏதோ போட்டு மேபி விக்கெட் எடுக்கலாம். ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, டிசி வந்து சேசிங்ல நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அமிலியா கருக்கும் விக்கெட் விடல, பிரண்ட்டுக்கும் விடல, ஹேலி மேத்யூஸ்க்கும் விடல, ஐவாங்க்கும் விடல அப்படின்னா மேபி வாஸ்டகர் ஏதோ ஒரு ஓவர் ட்ரை பண்ணுவோம். அந்த ஓவர்ல மேபி விக்கெட் விடலாம் இல்லையா, அதுக்காக ஜஸ்ட் ஒரு ரிஸ்க் ஆப்ஷனா பவுலிங் செகண்ட்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த இசி வாங் போத் இன்னிங்ஸ்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மினிமமா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் அப்படின்றது மேட்டர் கிடையாது. கண்டிப்பா வந்தாங்கன்னா பிரேக் த்ரூ கொடுப்பாங்க. லைக் பும்ரா மாதிரி வந்து பிரேக் த்ரூ கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 மேட்ச்ல 6 விக்கெட், செகண்ட் போலிங்ல 1 மேட்ச்ல விக்கெட் எதுவுமே எடுக்கல. ஃபர்ஸ்ட் போலிங்ல 6 விக்கெட், 2 மேட்ச்லயுமே வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்க ஃபர்ஸ்ட் போலிங் அப்படின்னா நீங்க கிராண்ட் லீக்ல கூட கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். நம்ம அந்த பக்கம் சொல்லியிருந்தோம், டிசி டீமோட விக்கெட் கீப்பரை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அமன்ஜோத் கவுர் அண்ட் காசி இவங்க 2 பேருமே வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த டீம்ல 2 பேர், அந்த டீம்ல 1 பேர், இந்த 3 பிளேயருமே நான் பர்சனலி டிராப் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் உள்ள 19 பிளேயர்ல தான் நான் டார்கெட் பண்ண போறேன். ஓகேங்களா, 22 பிளேயர் விளையாட போறாங்க. அதுல இந்த 3 பேரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 19 பேர் இருப்பாங்க. அதுல 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி மாத்தி போட்டு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்கு. அடுத்து இஸ்மாயில் இவங்க வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேட்ச் வந்து உங்களுக்கு மினிமமா 1 விக்கெட் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அஸ் அ பிளேயரா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன்சி கொடுக்கலாம் அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் அஸ் அ பிளேயரா வேணா ட்ரை பண்ணலாம். கேப்டன்சி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாய்கா இஷாக் இவங்க வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுலிங் செகண்ட் அப்படின்னா இவங்க வந்து ஃபுல் 4 ஓவர் பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 2 or 3 விக்கெட் எடுத்துனா வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் மேட்சஸ் வந்து 2 overs இல்ல 1 over or 2 over இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அஸ் அ பிளேயரா உங்க டீம்ல கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸ்மால் லீக்ல யார் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அமிலியா கர் அண்ட் நட்டால் ஷிவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுல நீங்க ஹேலி மேத்யூஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஆப்ஷன்ஸா இருப்பாங்க. அடுத்து கிராண்ட் லீக்ல
கெர் ஷீவர் மேத்யூஸ் இவங்க 3 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஷன். அண்ட் கிராண்ட் லீக்ல அனதர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்லானிங் ஐசி வாங் இவங்க 2 பேரையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஹெர்மட்ஃபிட் கவுரை கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த 6 பிளேயரையும் நீங்க கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கறது ஆப்ஷன் இருக்கும். என்னோட கிராண்ட் லீக் டீம் அண்ட் ஸ்மால் லீக் டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக். என்னோட டீமை